அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது பாய் மெஸ். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது சுரைக்காய் தால்சா. தேவையான பொருட்கள்: சுரைக்காய், துவரம்பருப்பு 200 கிராம், மட்டன் எலும்பு 1/2 கிலோ, 2 வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை, புளி, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. மசாலா: மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி. முதலாவதாக மட்டன் எலும்பையும் துவரம் பருப்பையும் வாஷ் பண்ணி ஒன்றா வேக வைக்கணும். ஒன்றா வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். அது வேகட்டு. எலும்பும் பருப்பும் நல்ல வேகணும், நல்ல வெந்து பருப்பு நல்ல கரையணும். அது வெந்துட்டுருக்கு. நம்ம அதுக்கு மற்ற வேலைகளை பார்ப்போம். இது நாங்கள் லேபர் கேம்பில் அரபு நாட்டில் பண்ணக்கூடிய குக்கிங். அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணால் நாங்கள் சாதனம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். புளியை ஊற போடணும். புளி இன்னும் ஊற போடலை, இனி தான் ஊற போட போகிறோம். நமக்கு எலும்பு கொதி வந்திருக்கு. எலும்பும் பருப்பும் சுரைக்காய் அழகாக பொடிசாக வெட்டி வச்சிருக்கு. நல்ல கொதி வந்திருக்கு. எலும்பு பருப்பு ஓரளவு 3/4 வெக்காடு வந்திருக்கு. பருப்பு 3/4 வெக்காடு வந்திருக்கு. நல்ல கொழுப்பும் எலும்பும். இது நல்ல ஆஸ்திரேலியன் நாடுடைய கொழுப்பும் எலும்பும் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடாகட்டு. எண்ணெய் சூடாகிட்டு அதில் 4 ஏலக்காய், கிராம்பு, கருவாப்பட்டை, கொஞ்சம் மிளகு சேர்த்து தாளிக்கும். கொஞ்சம் நல்ல பொரிஞ்சு வரட்டு. இது நல்லா பொரிஞ்சிட்டு அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் போடுவோம். வெங்காயத்தோட பச்சை மிளகும் உப்பும் போட்டு வதக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டு வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி சேர்க்கும். ஒரு தக்காளி. ஏன்னா புளி சேர்க்கறதுனால தக்காளி குறைவாக போட்டிருக்கு. இது வேகட்டு. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கு. நல்ல ருசியும் மனமும் உள்ள ஒரு தால்சா. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ணக்கூடியது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு நல்ல ருசி இருக்கும். அதில் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ருசி இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். 2 கரண்டி இஞ்சி பூண்டு விழுது. மஞ்சள் பொடி போடுவோம். நல்லா வெந்துட்டு தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு மஞ்சள் பொடி போடுவோம். மிளகு பொடி போட்டாச்சு. மல்லி பொடி போட்டிருக்கோம். இது கரம் மசாலா. அடுத்து ஜீரக பொடி, ஜீரகமும் கலந்து வச்சிருக்கேன். இது மிளகு பொடி. நல்லா வதக்கி விடுவோம். விட்டுட்டு சுரைக்காய் போடுவோம். சுரைக்காய் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மசாலாவில் மிக்ஸ் ஆன முறை நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய பருப்பும் அந்த முள்ளுக்கரை இறைச்சியும் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம்.
ரெண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் நல்ல வேகணும், சுரைக்காய் வேகணும். பருப்பும் இதுவும் இறைச்சி நல்லா வெந்தாச்சு. சுரைக்காய் வேகணும், மசாலா வாடகைகள் போகணும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நம்ம கிண்டி விடுவோம். இப்போ நல்ல கிளறுவோம். சுரைக்காய் கொஞ்சம் வெந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டுட்டு புளி கரைசல் விடுவோம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்துருக்கேன் அதில். புளியை விட்டு நல்லா கிண்டி வைப்போம், கொஞ்சம் வாடைகள் போகட்டு. அது நல்ல திக்காக இருக்கும், அதனால் நிறைய கொஞ்சம் தண்ணி கூட வச்சுருந்தோம்னா நல்லா இருக்கும். 2 நாள் இருந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பிரியாணி, நெய்ச்சோறு, புலாவ் ஐட்டங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு காம்பினேஷன். நல்ல கிளறி விடும். கிளறி அடி பிடிக்கும், பருப்பு நல்லா அடி பிடிக்கும். நல்ல கிளறி விட்டுட்டு ஏகதேசம் நம்ம இறக்கக்கூடிய கண்டிஷன் வந்துட்டது. நல்லா வெந்து எலும்பெல்லாம் நல்ல பஞ்சு போல வெந்துட்டு தால்சா ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம தேவைக்கு பரிமாறிக்கிடலாம். எல்லோருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.